எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹேவியர்ஸ் தட் மேக் சிக்மா பீப்பிள் அவாய்ட் யூ. போத் சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேலா இருக்கலாம். சில பிஹேவியர பார்த்தா அவங்க ஆர்க்யூ பண்ண மாட்டாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவாய்டன்ஸா இருக்கலாம், அவாய்டா இருக்கலாம். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும் நம்மளுக்கு. நம்மளும் சில பேர்ட்ட சொல்லியிருப்போம். நெறைய பேர் நம்மகிட்டயும் சொல்லியிருப்பாங்க. "உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா? உனக்கு ஒரு நபர பிடிக்கலையா? அவாய்ட் பண்ணிட்டு வெளிய வந்துரு." உன்ன யாரோ அவாய்ட் பண்றாங்கன்னா, எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணாம, "நீ உன் வேலைய பார்த்துட்டு போயிட்டே இரு. அதான் உனக்கு நல்லது." அப்படின்னு சொல்லப்படுற மாரியான வார்த்தைகள நம்ம கேட்கவும் செஞ்சிருப்போம். நம்மளும் சொல்ல செஞ்சிருப்போம். அப்போ இந்த அவாய்டா இருக்கலாம், அவாய்டன்ஸா இருக்கலாம். கேட்கும்போது கொஞ்சம் ஹார்ஷான வார்த்தைகளா பார்க்கப்படுது. ஆனா அதே சமயத்துல, ஏதோ ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. எதுக்கு நீ ரொம்ப இன்டல்ஜ் ஆகுற? எதுக்கு நீ ரொம்ப இன்வால்வ் ஆகுற? அவாய்ட் பண்ணிட்டு வெளிய வந்துரு. அதானே உனக்கு சேஃப்டி. இல்ல ப்ராப்ளம் வரப்போகுதுன்னா, அந்த வரப்போற ப்ராப்ளத்த இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டீன்னா, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீன்னா, அந்த வரப்போற ப்ராப்ளம் கூட உனக்கு வராம போயிடும். உன் ஹெல்த் நல்லா இருக்கணும்னா, சில சில ஃபுட்ஸ நீங்க அவாய்ட் பண்ணிடுப்பா அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. அப்போ அவாய்டுன்னு சொல்லப்படுற வார்த்தை வந்து ஒரு பக்கம் ஹார்ஷா பார்க்கப்பட்டாலும், நெறைய விஷயங்களுக்கு அது ஒரு சொல்யூஷனா இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த சொல்யூஷன் குடுக்குற இந்த அவாய்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வார்த்தைக்கு மதிப்பு குடுக்கறதுனால, இந்த வார்த்தைய வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ற சிக்மா பீப்பிளா இருப்பாங்க. சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். போத் பீப்பிள்ஸுமே. அவங்க வாழ்க்கையில இருக்கிற நபர்கள வந்து சில பிஹேவியர் அவங்க கிட்ட புடிக்கல, சில ஆட்டிட்யூட் சில பேர்கிட்ட பிடிக்கலன்னா, அவாய்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த சொல்லிட்டு வந்துட்டே இருப்பாங்களே தவிர்த்து, ஆர்க்யூ பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம லைஃப் வந்து ஒரு டேஸ்டான ஒரு பிரியாணி மாரி இமேஜின் பண்ணி பாருங்க. ஐ மீன் எனக்கு பிரியாணி பிடிக்கும்ன்றதுனால நான் பிரியாணி சொல்றேன். உங்களுக்கு புடிச்ச ஃபுட் எதுவா இருந்தாலும் அத இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு டேஸ்டியான ரொம்ப அந்த ஃபுட்ட பார்த்தாலே நீங்க ரொம்ப ஹாப்பி ஆவீங்க. அந்த மாரி ஃபுட்ட இமேஜின் பண்ணி பாருங்க. அதுதான் உங்க லைஃப். அப்போ நம்ம லைஃப்ப வந்து எவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லா மாத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிரியாணி டேஸ்ட்ஃபுல்லா மாத்தணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பிரியாணியில போடுற மசாலாவா இருக்கலாம், உப்பா இருக்கலாம், காரமா இருக்கலாம். எல்லாமே கரெக்ட்டான குவான்டிட்டில போடும்போது தான் பிரியாணி சூப்பரா வந்து குக் ஆயி வரும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ உங்க லைஃப்ப வந்து டேஸ்ட்ஃபுல்லா மாத்திட்டு இருக்க விஷயம் என்ன? ஒரு டேஸ்ட்ஃபுல்லான பிரியாணியா மாத்துற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்க மனிதர்கள் தான். அவங்கள வந்து எந்த குவான்டிட்டில வச்சிருக்கீங்க? எவ்வளோ தூரம் பேசுறீங்க? எவ்வளோ தூரம் அவங்கள அவாய்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும் தான் உங்க லைஃப்ப டேஸ்ட்ஃபுல்லான ஒரு விஷயமா மாத்த முடியும். இப்ப பிரியாணில வந்து உப்பு அதிகமா போனாலோ, கம்மியா போனாலோ பிரியாணிய சரியா சாப்பிட முடியாது. அது வந்து கொஞ்சம் வேஸ்ட்டான ஃபுட்டா மாறிடும். அதே மாரி தான் எந்த பெர்சன எந்த இடத்துல அவாய்ட் பண்ணணும், எந்த பெர்சன் எந்த இடத்துல வந்து கரெக்ட்டா வச்சுக்கணும்னு சொல்லப்படுற இந்த தந்திரம் உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா உங்க லைஃப்ல இருக்கிற ஐ மீன் உங்க லைஃப்ன்னு சொல்லப்படுற டேஸ்டியான ஃபுட் வந்து டேஸ்ட்லெஸ்ஸா மாறிடும்ன்றது தான் உண்மையான விஷயம். இந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால சிக்மா பீப்பிள் எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு பிஹேவியர் ஒரு பெர்சன்ட்ட புடிக்கல. எவ்வளவு குளோஸான பீப்பிளா இருந்தாலுமே கூட சரி, அவங்க கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்துருவாங்களே தவிர்த்து, எந்த ஒரு ஆர்கியூமென்ட்டுமே பண்ண மாட்டாங்கன்றது உண்மையான விஷயம். இது வந்து அவங்க கூட குளோஸா இருக்க மனிதர்களுக்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷன் ஏற்படுத்தும். என்ன இது இவங்க எதனால நம்மள அவாய்ட் பண்றாங்க? திடீர்னு வந்து காணாம போயிட்டாங்களே அப்படின்ற மாரிலாம் தோண ஆரம்பிக்கும். ஆனா அது சிக்மா பீப்பிள் ஆங்கிள்ல இருந்து பார்க்கும்போது மட்டும் தான் 2 உன்னதமான இன்வெஸ்ட்மென்ட் அவங்க காப்பாத்திக்கிறதுக்காக செய்ற ஒரு விஷயமா தெரிஞ்சுட்டு இருக்கும். அது என்ன 2 உன்னதமான இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து ஒரு எம்ப்ளாயியா இருக்கலாம், வொர்க்கரா இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம். நீங்க ஏதோ ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயத்த நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்க மனிதரா இருக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்க அத சாதிக்கிறதுக்கு போடப்படுற முக்கியமான இன்வெஸ்ட்மென்ட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பணமா, பேரோ, புகழோ நீங்க எடுத்து சேர்த்து வச்சிருக்க ஐ மீன் நல்ல பேரோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. 2 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுதான் தேவை அப்படின்னு சொல்லப்பட்ட இன்வெஸ்ட்மென்ட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எனர்ஜியும், உங்களுடைய மூடும் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஒரு டேவே சூப்பரா இருக்குன்னா, நீங்க நல்ல மூட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு ஒரு ஐ மீன் நீங்க நல்ல மூட்ல இருந்தாலும் டே சூப்பரா இருக்கும். ஒரு டே சூப்பரா இருந்தாலும் நீங்க நல்ல மூடா இருப்பீங்க. அப்ப நீங்க எனர்ஜெட்டிக்கா செயல்படுவீங்க. இன்னும் நெறைய விஷயங்கள் செய்வீங்க புரொடக்டிவா. அப்போ நீங்க காப்பாத்திக்க வேண்டிய 2 விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எனர்ஜி, மூட். இந்த 2 இன்வெஸ்ட்மென்ட்ட காப்பாத்துறதுக்காக தான் தேவையில்லாத காம்படிஷன்ஸ். இப்ப நம்ம ஒரு பெர்சனோட குளோஸா பழகுறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியாம அந்த பெர்சன் மேல நம்மளுக்கு ஒரு காம்படிஷன் வரும். அவங்களுக்கே தெரியாம நம்ம மேல அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் வரும். இந்த தேவையில்லாத காம்படிஷன்ஸ அவாய்ட் பண்றதுக்காகவும், சில பிஹேவியர்ஸ வந்து காப்பாத்தி இவங்கள புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் சிக்மா பீப்பிள் இத பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி தான் தெளிவா இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் எந்த ஒரு பிஹேவியர் வந்து சிக்மா பீப்பிள் வந்து அவாய்ட் பண்ண வைக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எக்ஸாஜரேஷனா வந்து ப்ரமோட் பண்றது. ஓவர் செல்ஃப் ப்ரமோஷன் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த செல்ஃப் ப்ரமோஷன் பண்ற மனிதர்கள பார்த்தா இவங்க ஆட்டோமேட்டிக்கா விலகிடுவாங்க. இந்த எக்ஸாஜரேஷனா செல்ஃப் ப்ரமோஷன் பண்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சைன் ஆஃப் இன்டர்னல் இன்செக்யூரிட்டி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. முதல்ல இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு மரியாதை கிடைக்குமோ, இந்த இடத்துல நம்ப வார்த்தைக்கு மரியாதை கிடைக்குமோ, நம்ம சொல்றத இவங்க செய்வாங்களா? இல்ல நம்ம கேட்கறத இவங்க செஞ்சு குடுப்பாங்களா? அப்படின்னு சொல்லப்படுற பயம் அதிகமா இருந்ததுன்னா, வெளியில உங்களுக்கு என்ன ஒரு தரம், தராதரம் கிடைக்க போகுது, அது மூலியமா நீங்க என்ன அஃபெக்ட் ஆவீங்கன்னு நினைக்கிறது எக்ஸ்டர்னல் இன்செக்யூரிட்டி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க.
அதே இன்டர்னல் இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், நம்ம அழகா தான் இருக்கோமா? நம்மளால இந்த விஷயம் செய்ய முடியுமா? நம்ம தகுதியானவர்களா? நம்ம திறமையானவர்களா? அப்படின்னு சொல்லப்படுற கேள்வியும், சந்தேகமும் வந்து உங்களுக்குள்ளேயே அதிகமா இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுதான் இன்டர்னல் இன்செக்யூரிட்டி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ இந்த இன்டர்னல் இன்செக்யூரிட்டிய மறைச்சுக்கிறதுக்காக தான் சில மனிதர்கள் அவங்களே அதிகமா செல்ஃப் ப்ரமோட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் இத சாதிச்சேன். என்னால இது முடியும். நான் இந்த இடத்துல இந்த அவார்ட் வாங்கினேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அச்சீவ்மென்ட்ஸ பத்தி அதிகமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்களோட அச்சீவ்மென்ட்ஸ பத்தி அதிகமா பேசிட்டே இருக்கும்போது, எந்த கான்வர்சேஷன் எடுத்தாலுமே அச்சீவ்மென்ட்ட பத்தி அதிகமா பேசுறாங்கன்னா, அவங்க அதிகமா அவங்களே மார்க்கெட்டிங் பண்ணி அட்வர்டைஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். அவங்க கிட்ட இருந்து சிக்மா பீப்பிள் விலகிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப பொதுவா ஒருத்தருடைய கான்ஃபிடன்ஸ் ஒரு தன்னம்பிக்கை, நீங்க தன்னம்பிக்கையான மனிதரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எத வச்சு மெஷர் பண்ணப்படும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செல்ஃப் அஷ்யூரன்ஸ். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கும்போது, நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன். என்னால இதெல்லாம் முடியும். நான் இதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றது வந்து செல்ஃப் அஷ்யூரன்ஸ். அதையே நீங்க எக்ஸாஜரேஷன் பண்ணிட்டு சொல்றீங்கன்னா, அது வந்து கான்ஸ்டன்ட் செல்ஃப் ப்ரமோஷனா மாறிடுது. இந்த செல்ஃப் ப்ரமோஷன் பண்ற மனிதர்கள் கிட்ட இருக்கும்போது, அவங்க அதிகமா அவங்களோட ப்ரமோஷன பத்தி பேசுறதுனால, புதிய விஷயங்கள்லயும் இல்ல ஏதோ ஒரு விஷயத்த உருப்படியா செஞ்சு முடிக்கிறதுக்கான தகுதி அவங்க கிட்ட கம்மியா இருக்குன்ற பயத்தால, சிக்மா பீப்பிள்ஸ் வந்து இவங்க கிட்ட இருந்து விலகி இருப்பாங்க. பொதுவா சிக்மா மனிதர்கள் மட்டும் இல்ல, எந்த ஒரு மனிதரா இருந்தாலுமே, பொதுவான ஒரு குணம் ஒரு மனிதர்கிட்ட இன்னொரு மனிதர்கிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பேச்ச குறைச்சுட்டு செயல்ல இறங்குறது தான் ரொம்ப பிடிக்கும். இந்த ரீசனா இந்த பிஹேவியர் இருக்கிற மனிதர்கள்கிட்ட இருந்து சிக்மா பீப்பிள் அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது பிஹேவியர் எத பார்த்தா சிக்மா பீப்பிள் அவாய்ட் பண்ணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எனர்ஜி வேம்பயர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். அதாவது ரத்த உறிஞ்சிகள்னு சொல்லலாம். எனர்ஜிய வந்து திருடுறதுக்கு வந்த திருடர்கள்னு கூட சொல்லலாம். இந்த மாரி மனிதர்கள பார்த்தா அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்கள் வந்து ஒரே மாரி போறது கிடையாது. ஒரு நாள் நல்லா இருக்கும். ஒரு நாள் வந்து கொஞ்சம் மொக்கையா இருக்கும். 1 மாதம் வந்து ப்ராஃபிட் வரும். 1 மாதம் லாஸ் வரும். 1 வருடம் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா சூப்பரா இருக்கும். 1 வருடம் கொஞ்சம் டவுனா சில விஷயங்கள்லாம் நம்மள வந்து போட்டு தொல்ல பண்ணும். அப்போ இந்த ஏற்ற இறக்கம் நிறைஞ்சது தான் வாழ்க்கை. இந்த ஏற்றம், இறக்கம் இந்த நிறைஞ்ச வாழ்க்கைய வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாரி வாழ நினைக்கிற மனிதர்கள் தான் சமநிலையில இருக்கிற மனிதர்கள். சமயோஜித புத்திய பயன்படுத்துற மனிதர்கள் அப்படின்ற மாரி சொல்லலாம். அப்போ சில மனிதர்கள் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லா நாளுமே நல்லா இருக்கணும். எனக்கு எல்லா மாசமே ப்ராஃபிட் வரணும். எல்லா வருடமே நான் சூப்பரா இருக்கணும். அப்படி நினைக்கிறது தப்பு இல்ல. ஆனா அதையே எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாரி பார்த்தா, அது நம்மளுக்கு ஏமாற்றத்த தான் குடுக்கும். அதே சமயத்துல சில மனிதர்கள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு எல்லா நாளுமே மொக்கையா போகுது. எல்லா மாதமுமே லாஸ்ல போகுது. எல்லா வருடமே மொக்கையா போகுதுன்னு நினைப்பாங்க. இந்த எல்லாத்துலயுமே வந்து மொக்கையா இருக்கு, சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு டவுன் ஃபீலிங்ல இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து எவ்ளோ பெரிய நல்ல விஷயம் நடந்தாலுமே அதுல இருக்கிற குறைகள மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க தான் எனர்ஜி வேம்பயர்ஸ். நெகட்டிவிட்டி அதிகமா ஃப்ரேம் பண்ற மனிதர்களா இவங்க இருந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அது என்னுடைய பேட் லக்ப்பா, இல்ல சுத்தி இருக்கிற பீப்பிள் தான்ப்பா காரணம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மனிதர்கள பார்த்தா, இந்த பிஹேவியர பார்த்தா சிக்மா பீப்பிள் வந்து அவங்கள திருத்தவோ, புத்தி சொல்லவோ நினைக்க மாட்டாங்க. அவாய்ட் பண்ணிட்டு பேக் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கான காரணம் அவங்களுடைய டைம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா டைம்ன்றதும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ரிசோர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. டைம நம்ம எவ்வளோ தூரம் வந்து ப்ராப்பரா பயன்படுத்துறோமோ, அந்த அளவு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஸோ 3வது பிஹேவியர பார்க்குற மனிதர்கள எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டாக்கிங் சோ மச் அபௌட் தே நோ. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தி அதிகமா பேசிக்கிட்டே இருக்கிற மனிதர்கள கூட பார்த்து விலகிடுவாங்க. அவாய்ட் பண்ணிடுவாங்க. துபாய்ல இருந்ததா சொல்றீங்களே, துபாய்ல வந்து பெஹ்ரின்ல இருந்தீங்களா? ஷார்ஜால இருந்தீங்களா? அபுதாபில இருந்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல வடிவேலு கேட்பாரு. ஏன்டா துபாய்ல இருந்ததா 10 இடங்களும் தெரிஞ்சதா சொன்னா, அதுக்கு ஏன்டா இப்படி கோச்சுக்கிற? அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இதுதான் வந்து சம்மந்தமே இல்லாம எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியுதுன்னு சொல்லப்படுற விஷயத்த காமிச்சுக்கிறதுக்காக பேசுற மனிதர்கள். இப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. நீங்களும் இன்னொரு மனிதரும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளத்த நோக்கி பேசிட்டு இருக்கீங்கன்னா, நடுவுல சம்மந்தமே இல்லாம ஒரு விஷயத்த தெரிஞ்சா மாரி காமிச்சதுக்காக சில பேர் சுப்பீரியாரிட்டிய காட்டுறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தலாம் வந்து கொட்டிட்டே இருப்பாங்க. ஆனா பார்த்தா எல்லாமே அன்னெசசரியா இருக்கும். ஸோ இந்த மாரி மனிதர்கள பார்த்தாலுமே வந்து சிக்மா பீப்பிள் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல இப்ப நான் முதல் 2 பாயிண்ட்ல சொன்ன மாரி, எனர்ஜியா இருக்கலாம், மூடா இருக்கலாம், டைமா இருக்கலாம். இந்த லெவல்ல முக்கியம் உங்களுடைய கவனம். நீங்க கவனம் குடுக்குறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உங்களோட கவனத்த வந்து 1 நிமிஷம் இல்ல 1 செகண்ட் கூட தேவையில்லாத விஷயத்த பக்கம் திருப்பாம நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க உங்க ரூட்ல சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். நீங்க போய் சேர வேண்டிய இடத்துல. அப்ப இந்த மாரி மனிதர்கள் சம்மந்தமே இல்லாம அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து ஓவரா பேசி காட்டணும். அதாவது மத்தவன வந்து டவுன் பண்றதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும்னு காட்டுற மனிதர்கள் இங்க நெறைய பேர் இருப்பாங்க. இவங்கள பார்த்தாலும் நம்ம அவங்ககிட்ட அதிகமா பேசாம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்றதுக்காக, சிக்மா பீப்பிள் வந்து அவாய்ட் பண்ணிருவாங்க. முக்கியமாவே அதிகமா கவனிக்கக்கூடிய மனிதர்கள் இவங்கலாம். ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்கன்னா,
ரொம்ப கூர்மையா கவனிச்சு அத ஃபுல்லா புரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறதுனால, இவங்க தேவையில்ல உபயோகம் இல்லாத விஷயங்கள பேசுறாங்க அப்படின்றபோது, அவங்களோட கவனத்தை இதுக்கு தேவையில்லாத யூஸ்லெஸ்ஸான விஷயத்துல வந்து சிதற விடாம இருக்கிறதுக்காக, இந்த மாரி மனிதர்களையும், இந்த பிஹேவியரையும் வந்து சிக்மா பீப்பிள் அவாய்ட் பண்ணிடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் எந்த மாரி மனிதரையும், எந்த மாரி பிஹேவியரையும் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஆக்டிங் அஸ் அ டம்ப் அப்படின்ற மாரி சொல்லலாம். டூ ஷோகேஸ் அஸ் அ இன்னசென்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். அதாவது ஒரு டம்பா நடிச்சு இன்னசென்ட்டா ஷோகேஸ் பண்ற பீப்பிள் அதிகமா இங்க இருப்பாங்க. எதுவுமே தெரியாத மாரி காமிச்சுக்கிறது. நம்மள சுத்தி ஏதாவது நடந்துட்டு இருந்தாலுமே காது கேட்காத மாரி உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அதுவும் முக்கியமா கேர்ல்ஸ் கிட்ட பேசும்போது நெறைய ஆண்கள பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்த கூட தெரியாத மாரி புதுசா பார்க்குற மாரி காமிச்சுப்பாங்க. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க கிட்ட இருந்து அதிகமா ஒரு ரிலேஷன்ஷிப்ப கிரியேட் பண்றதா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு இன்னசென்ட் நானு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த காமிச்சுக்கிறதா இருக்கலாம். இது வந்து ஒரு ஆக்டிங். மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறது. ஏன்னா, இப்ப நம்ம என்ன யோசிச்சிருப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்க மனிதர்களுக்கு என்ன தெரிய போகுது? நம்ம ஏமாத்தலாம்னு நெனச்சுப்போம். ஆனா, இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் வந்து சிக்ஸ்த் சென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு மனிதர் உங்ககிட்ட பேசும்போது நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இவங்க வந்து உங்கள ஈஸியா கண்டுபிடிப்போம் எல்லாருமே. இவர் வந்து ஒரு நியாயமான விஷயமா தான் பேசுறாரு. இவர் வந்து ஒரு ஷோகேஸ் பண்ண பேசுறாரு. இவர் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த எல்லா மனிதராலயுமே கண்டுபிடிக்க முடியும். இந்த மாரி மனிதர்கள பார்க்கும்போது, அதாவது காது கேட்காத மாரி உட்கார்ந்திருக்கிறது, நடிக்கிறது, தெரியாத மாரி காமிச்சுட்டு தெரிஞ்ச விஷயத்த தெரியாத மாரி பண்றது. இந்த மாரி மனிதர்களுடைய சைல்டிஷ்ஷான ரொம்ப அனாயிங்கான இந்த பிஹேவியர வந்து அவாய்ட் பண்றதுக்காக சிக்மா பீப்பிள் இவங்கள வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே யூஸ்லெஸ்ஸா தான் இருப்பாங்க. அதுக்கான காரணம் பி யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுறது தான் தாரக மந்திரம். நீங்க நீங்களா இருக்கும்போது மட்டும் தான், உங்களால உங்களுக்கு புடிச்ச விஷயத்த எல்லாத்தையுமே ஈர்க்க முடியும். ஆனா இந்த மாரி மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அகைன் உங்களுடைய டைம், எனர்ஜி, மனி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்கள பார்த்து நீங்களும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிக்மா பீப்பிளா இருக்க சிக்மா மேலும், சிக்மா ஃபீமேலும் இந்த மாரி மனிதர்கள இந்த பிஹேவியர சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டு அவங்க வேலைய பார்ப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூஸ்லெஸ்ஸா கொஞ்சம் கன்டென்ட்டோட அதிகமா பேசிட்டு இருக்க மனிதர்கள வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதாவது சப்ஸ்டன்ஸ் கம்மியா தான் இருக்கும். சொல்ல வந்த விஷயம் வந்து 2 வார்த்தையா இருக்கும். ஆனா 200 வார்த்தைகள் பேசி, அந்த சொல்ல வந்த விஷயத்தோட முக்கியத்துவத்த வந்து குறைச்சுருவாங்க. "எப்பா நீ இத தானப்பா முன்னாடி சொல்லணும். இத கடைசியா சொல்ற. எதையோ முன்னாடி சொல்லிட்டியே" அப்படின்ற மாரி நம்ம நெறைய பேர்ட்ட கேட்டுருப்போம். சில பேர்னால சைலன்ட்டா உட்காரவும் முடியாது. அது அவங்களுடைய ஒரு நேச்சரா கூட இருக்கும் சில பேருக்கு. ஏதாவது பேசிட்டே இருக்கணும். கேப் இருக்கக்கூடாது. சைலன்ஸ் அவங்களுக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு விஷயம் ஸ்மால் டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த ஸ்மால் டாக்ன்னு சொல்லப்படுற ஒரு எதார்த்தமா பேசுற, மீனிங்லெஸ்ஸா பேசுற விஷயங்கள்லாம் வந்து நம்மள எங்க பாதிக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மலா டைம் என்ன? வெதர் எப்படி இருக்கு? அ உங்க ஏரியால என்ன நடக்குது? உங்க ஏரியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன? இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் டாக்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஒரு மனிதர்கிட்ட நம்ம பேசும்போது. இது மினிமமா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஆனா இது அதிகமா போச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க வேலைய நடக்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்கன்னா, அத கெடுத்து விட்டுடும் இந்த ஸ்மால் டாக். உங்க வேலை ஒரு விஷயத்த நோக்கி அந்த திங்கிங்லயே இருக்கும்போது, ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது, அந்த சின்ன ஒரு விஷயம் கூட, சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கூட உங்கள குழப்பி விட ஆரம்பிச்சுரும். அதனால இந்த மாரி மீனிங்லெஸ்ஸா அதிகமா பேசுற மனிதர்கள பார்த்தாலும் சிக்மா பீப்பிள் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கான காரணம், அவங்களுடைய மொத்த கவனமும் அவங்க செயல்ல இருக்கணும். இது ஒரு ஒரு வகையில பார்த்தா என்னப்பா செல்ஃபிஷ் மாரி இருக்கு. அப்ப யார்ட்டயுமே பேசக்கூடாது அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பேசலாம். ஆனா அந்த ஸ்மால் டாக்கே அதிகமாச்சுன்னா, நிச்சயமா நம்ம வேலைய கெடும்ன்றது தான் உண்மையான விஷயம். இந்த ஒரு ரீசன்னால சிக்மா பீப்பிள் இந்த மாரி மனிதர்களையும் அவங்களுடைய பிஹேவியர்ஸ வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொல்லிட்டு ராமலிங்க அடிகளார் சொல்லியிருக்காரு. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்ற போது மட்டும் தான் உங்களுக்கு உண்மையிலே என்ன தேவை உங்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், நீங்களும் உங்ககிட்ட கேட்பீங்க. இதுதான் எனக்கு வேணும். இந்த ரிசல்ட் எனக்கு வேணும். இந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும். இந்த வாழ்க்கை எனக்கு வேணும்னு சொல்லப்படுற அந்த பசி இருக்கும். அந்த தனிமை வந்து உங்கள விழிப்போட வச்சிருக்கும். நீங்க நெனைச்ச விஷயத்த ஈஸியா அடையறதுக்கான 3 தாரக மந்திரமாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம, எந்த மனிதர எப்போ வந்து அவாய்ட் பண்ணணும், எந்த நேரத்தில பேசணும், பேசக்கூடாது, எவ்வளோ பொறுமையா இருக்கணும்னு சொல்லப்படுற இந்த யுக்திகள் எல்லாம் உங்களுக்கு கத்துக் குடுத்து, இந்த 3 விஷயம் வந்து உங்கள பெரிய ஆளா ஆக்கும். இந்த 3 விஷயத்த வந்து அவங்களோட ஃபார்முலாவா மெயின்டெயின் பண்ற பீப்பிள் தான் சிக்மா பீப்பிள். சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேலா இருக்கலாம். பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொல்லப்பட்ட இந்த 3 ஃபார்முலா மெயின்டெயின் பண்றதுனால தான், சில மனிதர்களோட பிஹேவியர வந்து அவாய்ட் பண்ணிட்டு அவங்க ரூட்ல போய்க்கிட்டே இருக்காங்க. அதனால அவங்க ரூட்ல வர எந்த ஒரு தடைகளா இருந்தாலும், எந்த ஒரு சேலஞ்சஸா இருந்தாலும் ஈஸியா தகர்த்தெறிஞ்சுட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுல சிக்மா பீப்பிள் இன்னைக்கு சிக்மா பீப்பிள் தான் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.